ஆண்டவர் தூக்கி போட்டுருவாராம். ஆண்டவர் ஓவர் த்ரோ, தூக்கி போட்டுருவார். யாரை தூக்கி போட்டுருவாரு? நீதி இல்லாத வாழ்க்கை, உண்மை இல்லாத வாழ்க்கை, ஆண்டவர் பெரிய தூக்கி போட்டுருவாராம். தூக்கி போட்ட எங்க தான் போடுவாரு? தூக்கி போட்ட எங்க தான் போடுவாருமா? தூக்கி போட்டா புரியுதா? அப்புறம் யார் தூக்கி எடுக்கிறது? அத அடுத்த குறிப்பு, அடுத்த குறிப்பு, அடுத்த குறிப்பு 10ஆம் வசனம். 10ஆம் வசனம். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களி கூறும். எல்லாரும் இந்த வசனத்தை படிப்போம். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எஸ்தர் 8:15. ஒரே ஒரு பெண்ணு நிமித்தம் 8:15. கடைசி வார்த்தை பாருங்க, கடைசி வார்த்தை. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜ அரண்மனையிலிருந்து புறப்பட்டான். சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இதான் படிக்கலாமா? இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஒரு மனிதன் மூலமாய், ஒரு எஸ்தர் மூலமாய். அடுத்த வார்த்தை ரொம்ப தொட்டுச்சு. அடுத்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் 17ஆம் வசனம் சொல்லுங்க. ரெண்டாவது வரி. எல்லா நாடுகள், எல்லா பட்டணங்கள் மகிழ்ச்சியா இருந்தது, களிப்பாய் இருந்தது, விருந்துண்டு கொண்டாடினார்கள், அந்த நல்ல நாளா இருந்தது. இது ஒரு முக்கியமான வார்த்தை. அதாவது இதை கேள்விப்பட்ட எல்லாரும் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். இதை கேள்விப்பட்ட எல்லாரும் கரங்களை உயர்த்தி, உங்க வாழ்க்கையை பார்க்கிறவங்க, உங்க ஜீவியத்தை பார்க்கிறவங்க, உங்க செயலை பார்க்கிறவங்க, உங்க நீதியை பார்க்கிறவங்க சொல்லணும், இந்த அம்மா போற சபை பெஸ்ட், இந்த அம்மா ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர், இந்த அம்மா படிக்கிற வேதம் பெருசு. இந்த வார்த்தை படிக்கட்டுமா? சொல்லுங்க. அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். எங்க வந்துட்டாங்க? உங்களை பார்க்குறவங்க எல்லாம் திட்டுறவங்க தான், உங்களை பரியாசம் பண்ணுறவங்க தான், உங்களை கேலி பண்ணுறவங்க தான், அவங்க ரொம்ப தூட்டி திரிகிறவள். ஆனால் அவங்க பார்க்குறாங்க. எல்லாம் சொல்லுங்க. 16. மகிழ்ச்சியை பார்த்தார்கள், வெளிச்சத்தை பார்த்தார்கள், களிப்பை பார்த்தார்கள், உங்களுடைய கர்த்தரை உயர்த்தினார், பார்த்துட்டாங்க. பார்த்து நீங்கள் ஆராதிக்கிற தேவனை ஆராதிப்பார்கள்.